பேருந்து பணிமனைக்கு தற்போது தமிழக முதலமைச்சர் வருகை தந்திருக்கின்றார். தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய மின்சார பேருந்துகளுக்கான சார்பிங் மையமாக இதை நாம் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 48 கோடி ரூபாய் செலவிலே இந்த மின்சார பேருந்துகளுக்கான சார்பிங் மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த சார்பிங் மையங்கள் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட நிலையிலே இப்பொழுது முதலமைச்சர் அதை பார்வையிட்டு தமிழகத்தில் கூடுதலாக மின்சார பேருந்துகளை இயக்குவதற்குரிய கட்டமைப்புகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். இந்த பயணத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், கூடுதலாக தமிழ்நாட்டிலே மின்சார பேருந்துகளை அறிமுகம் செய்வது. மின்சார பேருந்துகளை அறிமுகம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு என்ன மாதிரியான கட்டமைப்புகள் வேண்டும்? இப்பொழுது இயக்கப்படக்கூடிய மின்சார பேருந்துகள் தனியார் பங்களிப்போடு இயக்கப்படுகின்றன. எனவே தனியார் பங்களிப்போடு இயக்கப்படக்கூடிய இந்த மின்சார பேருந்துகள் எத்தனை இயக்கப்படுகின்றன? அந்த மின்சார பேருந்துகளால் அரசுக்கு வருவாய் கிடைக்கின்றதா? தனியார் அரசு பங்களிப்போடு இயக்கப்படக்கூடிய பேருந்துகளால் அரசுக்கு வரக்கூடிய வருவாய் என்ன? இது மட்டுமல்லாமல் டீசல் பேருந்துகளுக்கு மாற்றாக மின்சார பேருந்துகளை இயக்கியதன் மூலமாக மாநகர் போக்குவரத்து கழகத்திற்கு டீசலுக்காக செலவிடப்படக்கூடிய தொகை எந்த அளவு குறைந்திருக்கின்றது என்பது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் இப்பொழுது அதிகாரிகள், போக்குவரத்து துறை அதிகாரிகள் முதலமைச்சருக்கு எடுத்துக் கூறி வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 3 கோடி கிலோமீட்டர் தூரத்தை சென்னைக்குள்ளாக மின்சார பேருந்துகள் கடந்திருக்கின்றன என்பதையெல்லாம் அரசின் துறை அதிகாரிகள், போக்குவரத்து துறையை சார்ந்தவர்கள் இப்பொழுது எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். 100க்கும் மேற்பட்ட மின்சார பேருந்துகள் வழக்கமாகவே இந்த பேருந்து பணிமனையில் நிறுத்தப்படும். இந்த பேருந்து பணிமனையில் இருந்துதான் அந்த பேருந்துகள் எல்லாம் இயக்கப்படும் என்பதை பார்த்திருக்கின்றோம். மின்சார பேருந்து பணிமனை அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட நிலையிலே இப்பொழுது முதலமைச்சர் அதை எல்லாம் பார்த்து வருகின்றார். இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கின்றது. அது குறித்து முதலமைச்சர் பார்வையிடுகின்றார் என்பதை காணுகின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர்களிடம் அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து கேட்டறிவார் என்று எதிர்பார்க்கின்றது. காசர்பாடி மின்சார பணிமனையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் செலவிலே அண்மையில் மேம்படுத்தப்பட்டிருந்தது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையிலே மின்சார பேருந்துகளை இயக்கதான் இந்த எல்லாம் இயக்கப்பட்டிருக்கின்றன. மின்சார பேருந்து கொள்முதல், அந்த பேருந்து இயக்கம் உள்ளிட்டவற்றில் எல்லாம் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில ஒப்பந்தங்கள் எல்லாம் புதிய அரசு அமைந்த பிறகு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு கைவிடப்பட்டிருந்தன. கடந்த ஆட்சி காலத்தினுடைய இறுதியில் போடப்பட்டிருந்த எல்லாம் கைவிடப்பட்டிருந்தது. அதற்கு காரணம் வெளிப்படைத்தன்மையோடு நம்பகமான நிறுவனங்கள் மூலமாக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே முதலமைச்சர் அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் சரி என்று அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் மின்சார பேருந்துகள் இன்னும் கூடுதலாக கொள்முதல் செய்யப்பட இருக்கின்றன. மின்சார பேருந்துகள் எவ்வாறு சார்ஜிங் ஸ்டேஷனில் அந்த சார்ஜிங் நிலையங்களில் எவ்வாறு சார்ஜ் செய்வார்கள் என்பதையெல்லாம் தற்போது அதிகாரிகள் எடுத்துக் கூறி வருகின்றார்கள். பெண் நடத்துனர்கள், பெண் ஓட்டுநர்களும் கூட சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தில் இப்பொழுது அதிகம் இருக்கின்றனர். அவர்களும் முதலமைச்சரை பார்த்து அவர்களோடு பேசி வருகின்றார்கள் என்பதை காணுகின்றோம். முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர்களோடு அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டறியும் விதமாக ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மின்சார பேருந்து கட்டமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன, அதன் உட்கட்டமைப்புகள் எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு ஆய்வு பயணமாகவே முதலமைச்சர் இந்த சார்ஜிங் மையத்தை பார்வையிட்டிருக்கின்றார். இதன் உள்ளாக சென்று முதலமைச்சர்கள் இப்பொழுது அந்த மின்சார பேருந்துகளை பார்வையிடுகின்றனர் என்பதை பார்க்கின்றோம். பயணிகளுக்கான வசதிகள் என்னவெல்லாம் இருக்கின்றன, ஏனென்றால் மின்சார பேருந்துகளிலே மொபைல் போன் சார்ஜ் செய்வதற்கான வசதிகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த மின்சார பேருந்துகளில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் நிறைய இருக்கின்றன. சிசிடிவி மூலமாக கண்காணிக்கப்படும். குறைந்தபட்சம் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்கு ஏதாவது ஆபத்து என்று நினைக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பட்டனை, அந்த ஆபத்து உதவி பட்டனை அழுத்தினால் மேலும் அந்த சிசிடிவிகள் முறையாக செயல்பட தொடங்கிவிடும். காவல்துறையினருக்கும் அந்த பகுதியில் அந்த எந்த சரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலைய எல்லைக்கும் அந்த பேருந்து பயணிக்கின்றதோ அந்த காவல் நிலையத்திற்கு குறிப்பிட்ட பேருந்தில் அவசர கால பட்டன் அழுத்தப்பட்டிருக்கின்றது என்ற விவரம் தெரிய வந்துவிடும். அதன் பிறகு அந்த குறிப்பிட்ட காவலர்கள், ரோந்து பணியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த பெண்களிடம் புகார்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் அனைத்து பேருந்துகளிலும் இப்பொழுது சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. பேருந்தில் பயணிக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு மட்டுமல்லாமல் திருடர்கள் யாரும் பேருந்துகளில் ஏறி பிக் பாக்கெட் உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் சிசிடிவி உள்ளிட்டவையெல்லாம் இந்த மின்சார பேருந்துகளில் பொருத்தப்பட்டு அவை முறையாக செயல்படுத்தும் வருகின்றன. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் அவற்றையெல்லாம் பார்வையிட்டு வருகின்றார். அந்த மின்சார பேருந்துகளில் அமர்ந்து பார்க்கின்றார். இருக்கைகள் தரமாக இருக்கின்றனவா என்பதையெல்லாம் முதலமைச்சர் பார்த்து வருகின்றார். மின்சார பேருந்தில் ஏறி முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார் என்பதையும் கடந்து அந்த இருக்கையில் அமர்ந்து வியாசர்பாடி பணிமனையில் மட்டும் கிட்டத்தட்ட 100கணக்கான பேருந்துகள் பராமரிக்கப்படுகின்றன. மின்சார பேருந்துகளின் இருக்கைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதையெல்லாம் அமர்ந்து பார்த்து முதலமைச்சர் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். சார்ஜிங் நிலையங்களிலே எவ்வாறு மின்சார பேருந்துகளுக்கு சார்ஜ் செய்யப்படுகின்றது, 2 மணி நேரத்தில் முழுவதுமாக மின்சார பேருந்துகளை சார்ஜ் செய்ய முடியும், அந்த அளவு வசதிகள் இருக்கின்றன. எனவே முதலமைச்சர் அவற்றையெல்லாம் பார்வையிட்டு வருகின்றார். இன்னும் கூடுதலாக பல மின்சார பேருந்துகள் சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தில் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றன. ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய டீசல் பேருந்துகளுக்கு மாற்றாக அந்த மின்சார பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றன. எனவே புதிய மின்சார பேருந்துகளை அறிமுகம் செய்ய வேண்டும் என்றால்
அதற்கேற்ற முறையில் கூடுதலாக மின்சார சார்ஜிங் மைய கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முதலமைச்சர் இன்றைய இந்த ஆய்வு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக முதலமைச்சர் இந்த ஆய்வு திட்டமிடப்பட்டிருந்தது. 3 மணி நேரம் அளவிற்கு முதலில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பது, கோப்புகளை பார்வையிடுவது, அதன் பிறகு பொதுமக்களை சந்தித்து வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பது, பிறகு பெண் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் முதலமைச்சரிடம் புகைப்படம் எடுத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையில் மின்சார பேருந்து சார்ஜிங் நிலையத்தை முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்து வருகிறார். மேலும் சார்ஜிங் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தெரிந்து கொண்டார். (32) சார்ஜிங் பாயிண்டுகள் உள்ள பேருந்து பணிமனையில் சார்ஜிங் நிலையத்தில் மின் பேருந்துகள் 2 மணி நேரத்தில் முழு சார்ஜ் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வியாசர்பாடி பணிமனையில் 140 மின்சார பேருந்துகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன எனவும் முதலமைச்சர் விஜயிடம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு முறை முழு சார்ஜ் செய்யப்பட்ட ஏசி பேருந்து 180 கிலோமீட்டர் தூரம் முறை இயக்கப்படும் என முதலமைச்சர் விஜயிடம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இது குறித்த கூடுதல் விவரங்கள். முதலமைச்சர் விஜய் தற்போது வியாசர்பாடியில் அமைந்திருக்கக்கூடிய மின்சார பேருந்து சார்ஜிங் ஸ்டேஷனை தற்போது ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகள் தான் பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜய் போக்குவரத்துத்துறை அமைச்சர் பார்த்திபன் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வரவேற்றிருக்கிறாங்க. இங்க இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுகிறது, எப்படி பேருந்து சார்ஜ் செய்யப்படுகிறது, ஒரு பேருந்து முழுமையாக சார்ஜ் செய்தால் அது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கும், ஏசி பேருந்து என்றால் எத்தனை கிலோமீட்டருக்கு பயணிக்கும், நான் ஏசி பேருந்து என்றால் எத்தனை கிலோமீட்டருக்கு பயணிக்கும் என்பதை குறித்தெல்லாம் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை விளக்கம் அளித்தாங்க. அதே போல முதலமைச்சர் விஜய் சென்னையில முழுமையாக மின்சார பேருந்து இயக்கப்பட வேண்டும், அதே போல ஏசி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினாங்க. அந்த அறிவுறுத்தலுக்கு இணங்க சென்னையில மேலும் கூடுதலாக கிட்டத்தட்ட 3000 மின் பேருந்துகள் வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்போதைக்கு இன்றைய நிலவரப்படி சென்னையில 625 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில மேலும் 3000 மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்தந்த பேருந்துகள் எல்லாம் எந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்பட இருக்கின்றன, அந்த பேருந்துகளுக்கெல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன்கள் எங்கெங்கு அமைக்கப்பட இருக்கின்றன என்பது குறித்து ஒரு செயல்முறை விளக்கத்தை அதிகாரிகள் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் தற்போது போக்குவரத்து பணிமனையிலிருந்து புறப்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த பணிமனைக்கு உள்ளே வரும்போது இங்க மின்சார பேருந்தினுடைய ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், இங்கே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே வரிசையில் நின்று முதலமைச்சர் விஜய் அவர்களை விசில் அடித்து வரவேற்ற காட்சிகளை பார்க்க முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.